அண்ட் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து சென்னையிலேருந்து ஈஷா எப்படி வந்தங்கிறத பற்றி இருந்திருக்கும். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட்டு வெள்ளையங்கிரி போகிறேன்ட்டு. ஸோ அதோட விலாக் தான் இது. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவில் போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 7 மலை கிராஸ் பண்ணி போகணும். இப்போ டைம் வந்து 2. ஸோ எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு கீழே திரும்ப வரோன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரைஸ் 40 ரூபா போட்டிருக்கு. ஆனால் இங்கே 60 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வரவங்க கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணி சாப்பிடுங்க. கொஞ்சம் ப்ரைஸ்லாம் அதிகமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் இங்கே உள்ளே போய் வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு நேராக நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். இது வேறு போயிட்டு எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஐயோ கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஒரு 500 மீட்டர் தான் தாண்டி இருப்போம். அதுக்கே முடியல. ஐயோ இதில் 7 மலை எப்பட்றா வீடியோ எடுக்க முடியாது. அப்போ ரெஸ்ட் எடுக்கும் போது வீடியோ எடுக்கிறேன். ஐயோ வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டேங்கிறோம். நம்ம நான் எங்கடா வந்தேன்? நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. இதோட 6வதோ 7வதோ ஸ்டாப்பிங். முடியலடா ப்ரோ. அங்கே பாரு ப்ரோ, ஈஷா தெரியுது. ஸோ அங்கே தெரியுதா உங்களுக்கு ஈஷா? இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. முடியுங்கிறவங்க மட்டும் ஏறுங்க. தேவையில்லாமல் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மலை ரீச் பண்ணிட்டோம். ஒரு 1 ஹவருக்கு மேலே. இது வந்து மலை இப்போ தான் ரீச் பண்ணுறோம். இன்னும் 6 மலை இருக்குது.
இங்க பாரு ப்ரோ, இனிமேல் லைஃப்ல இங்க வர மாட்டேன்டா. முடியல, நெஞ்சு ரொம்ப வலிக்குது. என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறாராம்மா லூயி ப்ரோ. ஒவ்வொரு இடத்துலையும் நின்றுடுறேன்னு. வெட்டிங்குது ஒரு ஆட்டம் கெளிக்கிறது இல்லை, ஆட்டினக்கிட்டலாம் இருக்குது. போடா போய் அந்த நண்டு பிடிப்பா. ஒரு சூப்பரான வியூ இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் காய்ஸ். ரெடியாக இருங்க, போகிறோம். ஆமாம் ப்ரோ. நமஸ்காரம். நமஸ்தே. குளுக்கோஸ் எடுத்துக்கலாம். யாராலுமே அவ்வளோ சீக்கிரம் ஏற முடியாதான்ப்பா. நிறைய பேர் ஏறி ரிட்டர்ன் தெளிவிக்கிறாங்க. வைக்க முடியல, நடுங்குது மட்டும் கை. போடு 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 ப்ரோ. சீனா இருக்கும். இரு நான் கொடுத்துறேன். சும்மா நான் போதையாகி தின்டா 25 மலை ஏறிடுவேன். கொட்டி ஏறுதா ஒன்று சேர்த்தா. கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு நல்ல வியூ. செம்மையா இருக்கு ப்ரோ. இல்லை அப்படி எடுக்கிறேன். இப்போ அடுத்த வெள்ளையங்கிரி vlog இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு ஈஷாவோட இன்னொரு செம்ம வியூவை வந்து உங்களுக்கு நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். அங்கே தெரியுது பாருங்க ஈஷா. இதுதான் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஸோ இப்போதான் 5வது மலை முடிய போகுது. வியூவெல்லாம் சூப்பராக இருக்குது. அண்டு மேலே போக போக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது, ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. ஸோ எங்கள் கேங் பாதி பேர் கீழே வந்துட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் சிக்னலும் இல்லை, ஸோ காண்டாக்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஒன்றா அடுத்த 2 மலை ஏறுறதா பிளான். முடியல, ரொம்ப இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஓரளவுக்கு தாங்கிடலான்னு பார்த்தோம். இங்கெல்லாம் வலிக்குது. பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்கா, ஸோ அதை வச்சு ஏறவும் முடியல. ஸோ இப்படி இருந்தால் நம்ம போயிடலாம். இது இப்படி இருக்கனால ஏற முடியல. நிறைய இடத்துல ஆல்ட்டை போட்டுட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது.
அண்ட் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால நாங்கள் வீடியோ சரியாக எடுக்க முடியல. அண்ட் நாங்கள் ஒரு 10:30 போல் 7வது மலையை ரீச் பண்ணிட்டோம். சாமியும் பார்த்துட்டு அங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிர் தாங்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 3 மணி போல் கீழே மலையிறங்க தொடங்கிட்டோம். The next morning. பார்த்தா சின்ன சின்ன வீடு மாரி தெரியும். ஆனால் வீடு எது அவங்களுக்கு தெரியும். கோயிலுக்கு போயிட்டு எப்பவுமே வந்து கழுவி வீட்டுக்குள்ள போகக்கூடாது. கோயில் வந்து வரேன் மற்றவங்க போயிட்டு வந்தீங்கன்னா கையை கழுவி பேக்கு பூட்டில் இரு வரேன். லெஃப்ட் கால் சைடு வாங்குது. சப்பா ஒரு வழியாக கீழே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் என் லைஃப்பில் நான் இங்கே வரமாட்டேன். அண்ட் எஸ் நம்ம ஃபைனலாக வெள்ளையங்கிரி ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ முடிச்சுட்டு நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. நைட்டு 10 o'clock தான் ட்ரெயின். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஈவினிங் போலே வந்துட்டு நல்லா தூங்கிட்டேங்க ஸ்டேஷன்லேயே படுத்து. ஏன்னா ஒரு டே ஃபுல்லாக தூக்கமே இல்லை. ஸோ அதான் இப்போ சும்மா அப்படியே வெளில போயிட்டு எதனா சாப்பிட்றதுனா சாப்பிட்டுட்டு ஏன்னா திங்ஸ் வாங்கணுன்னா வாங்கிட்டு வரலாமேன்ட்டு வந்தேன். அண்ட் அதுவும் இல்லாமல் நம்மளோட டிக்கெட் வந்து ஃபைனலாக RAC தான் கிடச்சிருக்கு. ஸ்லீப்பர் கூட கிடைக்கல. ஸோ அதனால தான் ஸ்டேஷன்லேயே எதுக்கோ தேவைப்படுமே நல்லாவே தூங்கிட்டேன். ஏன்னா ட்ரெயினில் RACயில் தூங்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒஸ்ட்டு ட்ரிப்பாக நான் இதை சொல்லுவேன். ஏன்னா என்னால் முடியல, சுத்தமாக முடியல என்னால். 7 மலைலாம் ஏறி ஸ்டார்டிங் அந்த ஒரு 50 படி ஏறும்போது ஜாலியாக ஏறினேன். 50 படிக்கு அடுத்து போகும்போதே உக்காந்துட்டேன். அடுத்து 100வது படி போகும்போது சுத்தமாக முடியல. எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா மோட்டிவேட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டானுங்க. எப்படியோ 2 நாள் ஆச்சு. நாங்கள் ஒரு சாட்டர்டேவா சண்டே மதியானம் ஒரு 2:30 போல் ஏற ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் அங்கே போயிட்டு 7வது மலை ரீச் பண்ணும்போது அன்றைக்கி சண்டே நைட்டு மணி 10:30 இருக்கும். ஸோ இருட்டிலே தான் ஏறணும், வெளிச்சத்தை இல்லை டார்ச் வச்சுக்கிட்டு. ஸோ மறுநாள் அப்புறம் மண்டே ஐ திங்க் April 14 மண்டே அன்றைக்கி ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock போல் மறுபடியும் அகைன் கீழே இறங்கினோம். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு. ஸோ ஒரு 10 மணி போல் தான் வந்தோம். வந்துட்டு அப்புறம் அங்கேயும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு சாப்பிட்டாங்க, அன்னதானம் போட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆட்டோ பிடிச்சி இங்கேயே வந்துட்டோம். ஸோ எனக்கு வந்து இது ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. சுத்தமாக முடியல. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏற முடியும்னு நினச்சவங்க மட்டும் வாங்க. தயவு செஞ்சு எல்லோரும் போகிறாங்க, குரூப்பாக போகிறாங்க, வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னு அதை மட்டுமே நம்பி தயவு செஞ்சு வந்துடாதீங்க.
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வெள்ளையங்கிரி ட்ரிப் போகிற மாதிரி இருந்தால் உங்கள் பேக்கில் வந்து நிறைய கிளாத்ஸை வச்சுக்காதீங்க. வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா என் பேக் ஃபுல்லாக கிளாஸ் தான் இருந்துச்சு, வச்சு ஏறவும் முடியல. இல்லை நீங்கள் எதுவுமே இல்லாமல் கூட வெறும் பேக்லாம் இல்லாமல் லக்கேஜ்லாம் எதுவும் கொண்டு போகாமல் நார்மலாக கூட ஏறுங்க. ஆனால் தடி வந்து ரொம்ப முக்கியம். அங்கே ஒரு மூங்கில் தடி இருக்கும், தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் மலை ஏறுறதுக்கு. அண்ட் கேர்ஃபுல்லாக இறங்கும் போது கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா இறங்கும் போது 5-6 வாட்டி கீழே ரொம்ப உளுந்து எனக்கு பின்னாடி அடிபட்டுருச்சு. அண்டு நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகலாம் கூட போகிறாங்க, நிறைய கடை இருக்கும். ஸோ அங்கே வாட்டர் மெலான் இருக்கும், ஜூஸ் இருக்கும், தண்ணி ஏகப்பட்டது இருக்கும். நீங்கள் அங்கேயுமே வாங்கி சாப்பிடுங்க. அண்டு இன்னும் நீங்கள் ஒரு 5 மலைலாம் தாண்டி போயிட்டீங்கன்னா சுக்கு காப்பி அண்டு ஏதோ ஒரு சூப் ஒன்று இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வெஜ்ஜில் தான் ஏதோ ஒரு வேரை வச்சு ஒரு சூப் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி குடிச்சிட்டு போங்க. ஸோ வண்டியை சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணாதீங்க, நான் அதுக்கு ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அண்ட் அங்கே மலையில் இருக்கிற கடையில் எல்லாமே ரேட்டும் அதிகமாக இருக்கும். 10 ரூபா பிஸ்கெட்டு 30 ரூபாம்பாங்க, 50 ரூபாம்பாங்க ஜூஸ்லாம். ஸோ வேறு வழியில் உங்களுக்கு வேணும்னா அதை சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுச்சுன்னா இவ்வளோ அதிகமாக விற்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் மலை ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் சரி அந்த கடைக்கெலாம் போயிட்டு இந்த ஃப்ரூட்ஸு அங்கே அந்த மாங்காய் அந்த கடைக்கு தேவைப்படுற பொருள்லாம் மேலே என்னால் ஒரு லக்கேஜை வச்சுட்டே மேலே ஏற்றிட்டு போக முடியல. ஆனால் அவங்க அவ்வளோ வெயிட்டாகவே மேலே அந்த ஒரு சில கடை 3ஆவது மலையில் இருக்கும், 5ஆவது மலையில், 6ஆவது மலை, 7ஆவது மலையில் கூட இருக்கும். ஸோ அங்கே வரைக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதனால் அந்த ரேட் அதிகமாக தான் இருக்கும். இட்ஸ் ஃபேர். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓகே எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேகமாக போகிறாங்கன்ட்டுலாம் நீங்கள் தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டே போங்க. அதான் சேஃப் என்னை பொறுத்த வரைக்கும். நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வரணும். சும்மா ஆனால் வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வியூவுக்காக போகாதீங்க, போய் ஈசனை தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஃபுல்லாக தலைப்படம் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வெளில சவுண்டு டம்மு டம்முன்னு கேட்டுட்ருக்கு. சரி வாங்க ப்ரோ. இதுவும் அந்த மாதிரி மாவு தான் போல். ப்ரோ வெயிட்டாக வாங்குறாரு அவர் வீட்டுக்கு. நம்மளால தான் அந்தளவுக்கு வெயிட்டாக வாங்க முடியல, நம்மளால் முடிஞ்சது. ஸோ பக்கத்து பிளாட்ஃபார்மில் வந்தே பாரத் வந்திருக்கு. ஸோ அதான் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக வந்தோம். ஸோ இதான் வந்தே பாரத். ஸோ ஒரு நாள் இதுலேயும் ட்ராவல் பண்ணுவோம். ஐயோ ஓகே வரும் ப்ரோ. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளால் ட்ராவல் தான் பண்ண முடியாது, அதான் வீடியோ மட்டும் எடுக்கிறதுக்காக போனோம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிற சேரன் எக்ஸ்பிரஸோட ஏசி கோச் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம இதில் ட்ராவல் பண்ண போகிறதில்ல, ஸ்லீப்பர் தான். ஆமாம் இந்த பக்கம் திறக்கணும். பேங்க் மேனேஜர் தானே நீங்க? ஐயோ ஐயோ 23 வயசாகுது. ஆனால் இப்போ தான் நாங்கள்
ஃபஸ்ட் டைமே இந்த ஏசி கோச்சில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி. ஆமாம், மினி ரூம். கபோர்ட் மட்டும் இருந்தால் செட்டில் ஆகிடலாம். ஸோ இத்தனை வருஷத்தில் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் ட்ராவல்லாம் பண்ணல, சும்மா வீடியோ எடுக்க நடந்து போயிட்டுருக்கேன். மேபி என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தால். ஆமாம், ஸோ ரிலேட்டபிளாக இருக்குல்ல. மேபி ஃப்யூச்சரில் வேணால் நம்ம இதை ட்ராவல் பண்ணி vlog போடுவோம். இதுதான் நம்ம ஏரியா அன்ரிசர்வ்டு. எப்போ போனாலும் அன்ரிசர்வ்டு தான். இப்போ ரீசெண்டாக தான் எங்கன்னா ஸ்லீப்பரு. இது நம்ம ஏரியா. இன்னைக்கு வந்து நம்ம இந்த லோக்கோ தான் நம்மளை புல் பண்ணிட்டு போகுது சென்னை சென்ட்ரல் வரைக்கும். ஸோ நம்மளை சென்னை சென்ட்ரல் டு இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து சேரன் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணோம். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு அதே சேரன் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த ட்ராவல் ஜேர்னி நல்லா அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரி வாங்க நம்ம போய் நம்ம கோச் அண்ட் சீட்டை பார்ப்போம். டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சேரன். என் கூட இருந்த அண்ணனுக்கு ஸ்லீப்பர் பர்த்து கிடச்சிருச்சு போல். ஸோ அதனால் வேறு சீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நான் ஆர்ஏஸில் இருந்தேன். ஸோ இப்போ நானும் இங்கே ஃப்ரீயாகவே நல்லா படுத்து தூங்கலாம். ஸோ இதோட நான் ஸ்டேஷன்ஸ் காட்ட முடியாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம சென்ட்ரலில் மீட் பண்ணுவோம். गाड़ी नंबर 2265 बैंगलोर जाने वाली डबल डेकर एक्सप्रेस 7:25 पर प्लेटफॉर्म नंबर 2 से रवाना होगी। Your kind attention, train number 22625 डबल डेकर एक्सप्रेस. ஸோ சாட்டர்டே நம்ம எங்கே கிளம்புனோமோ அங்கேயே வந்து இன்றைக்கி இந்த விலாகை முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நிறைய விலாக் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.